செங்கோட்டையனுக்கு எப்போது 2 வாய்ப்புகள் கிடைத்தது என இபிஎஸ் கேள்வி. எத்தனை எம்எல்ஏக்கள் செங்கோட்டையனுடன் இருக்கிறார்கள் எனவும் வினா. எங்க வாய்ப்பு கிடைச்சிருந்தா இப்போ இவருடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு எம்எல்ஏ தான் தேர்ந்தெடுக்கணும். எந்த எம்எல்ஏ இவர் தேர்ந்தெடுத்தாங்க? இவரோட எத்தனை பேர் வெளியே போயிருக்கிறாங்க சொல்லுங்க. எங்களோட எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஆக அத்தனையும் ஒரு பொய் செய்திகள். இவர் மாய உலகத்தை மக்களை உருவாக்கி அந்த பகுதியில் ஒரு சிற்றரசு போல நடந்துக்கிட்டு இருந்தார். இன்றைக்கு அந்த பகுதி மக்களுக்கு விடிவு காலம் பிறந்திருக்குது, சுதந்திரம் பெற்றிருக்குது. அதனால தான் அங்கே இருக்கிற நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர்லாம் இன்னைக்கு இனிப்பு வழங்கிட்டு இருக்காருன்னா அவருடைய செயல்பாடு எப்படின்னு பாருங்க. கொடநாட்டில் 2-3 கொலைகள் நடந்திருப்பதாக கூறுகிறார் செங்கோட்டையன். மனதில் ஒன்றை வைத்துக் கொண்டு வன்மத்துடன் பேசுவதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. 2-3 கொலை நடக்கிறாரு. என்ன ஒரு கட்சி இப்படிப்பட்ட வன்மத்தனமாக இருக்கிறவங்களாம் எப்படி இருந்திருப்பார்? கட்சிக்குள்ள இவரையெல்லாம் வச்சிருந்தா எப்படி இருக்கும்? எப்படி மனசுக்குள்ள ஒன்று வச்சு வெளியில் ஒன்று நாடகத்தை அரங்கேற்றிக்கொண்டு இதுல இருந்து தெளிவாக இருக்குது. இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துடுது பாருங்க. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களுடன் பேசியது உண்மைதான் என செங்கோட்டையன் பேட்டி. தேவர் குரு பூஜையில் கலந்து கொண்டதால் தான் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு. தேவர் ஜெயந்தியிலே சென்று தேவருக்கு மரியாதை செலுத்தி திருமகனாருடைய அந்த பூஜையிலே கலந்து கொண்டது எனக்கு கிடைத்த பரிசுதான் எனது இயக்கத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு தியாகம் செய்து தேசிய தலைவராக எல்லோரும் போற்றப்படுகிற, எல்லோரும் நேசிக்கப்படுகிற ஒரு தலைவருடைய விழாவிலே கலந்து கொண்டு நீக்கப்பட்டவரோடும் பேசியது உண்மை. நீங்களும் இந்த இயக்கத்திலே வலிமை சேர்ப்பதற்கு நீங்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அவரிடத்திலே நாங்கள் பேசியிருக்கிறேன். நான் அதை மறுக்கவில்லை. திமுகவின் பி டீம் தாம் கிடையாது என செங்கோட்டையன் மறுப்பு. கொடநாடு வழக்கில் A1 இபிஎஸ் எனவும் செய்தியாளர் சந்திப்பில் பகீர். இன்றைக்கு கொடநாடு வழக்கு என்பது நாம் ஏன் இன்று வரையிலும் குரல் கொடுக்கவில்லை? நான் சாதாரண பொறுப்பாளர். இந்த இயக்கத்தை வளர்த்தவர், நாம் தெய்வமாக நேசிக்கப்பட்டவர். அம்மாவுடைய இல்லத்திலே நடைபெற்ற நிகழ்ச்சி பல்வேறு கொலைகள் நடைபெற்றிருக்கிறது, 3-4 கொலைகள். அப்படிப்பட்ட நிகழ்ச்சி இருக்கின்ற போது ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு குரல் கொடுக்கவில்லை என்பதுதான் என் தொண்டருடைய கருத்தாக இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே என்னை பொறுத்தவரையிலும் நான் பி டீமிலே இல்லை, A1 அவர் இருக்கிறார். அதுதான் உண்மை. சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவியிலிருந்து 10 நிமிடத்தில் நீக்கப்பட்டார் ஓபிஎஸ். இபிஎஸ்ஸின் கோரிக்கை ஏற்று முதலமைச்சரை எழுந்து கருத்து கூறி நீக்கியதாக செங்கோட்டையன் குற்றச்சாட்டு. சட்டமன்ற வரலாற்றில் துணைத் தலைவராக ஓபிஎஸ் இருக்கின்ற போது அவரை நீக்க வேண்டும் என்று தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுக்கின்ற போது முதலமைச்சரை எழுந்து இதற்கான கருத்துக்களை சட்டப்பேரவைத் தலைவர் விரைந்து எடுக்க வேண்டும் என்று சொன்னவுடன் 10 நிமிடத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் அதை அறிவித்தார் என்பதும் நாடறியும். ஆனால் அதற்கு முன்னாலே எத்தனையோ கடிதங்கள் கொடுக்கின்ற போது அந்த கடிதத்திற்கு முதலமைச்சர் ஒப்புதல் இல்லாமல் அந்த கருத்துக்கள் வெளிப்படுத்த முடியவில்லை என்பது அன்றைக்கு சட்டமன்ற பதிவேட்டில் இன்றைக்கும் இடம்பெற்றிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. கட்சியிலிருந்து நீக்கினால் மகிழ்ச்சிதான் என 2 நாட்களுக்கு முன்பு கூறிய செங்கோட்டையன். கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது மனவேதனையை ஏற்படுத்துவதாக இன்று பேட்டி. என்னை இயக்கத்திலிருந்து இன்று நீக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே மனவேதனை அடைகிறேன், வருத்தப்படுகிறேன், கண்ணீர் சிந்துகிறேன். இந்த இயக்கத்திற்காக 53 ஆண்டுகள் நான் இந்த இயக்கத்திற்காக என்னை அர்ப்பணித்தவன். தலைவர் காலத்திலே முதலே செயலாளராக இருந்து பணியாற்றியவன் 72. அப்படிப்பட்ட எனக்கு இதுபோன்ற தீர்ப்பு என்பது
உண்மையிலேயே மன வேதனையை அளிக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இரட்டை இலை வழக்கில் நீதிமன்றம் சென்ற ஓபிஎஸ்ஐ மீண்டும் அதிமுகவில் சேர்க்க சொல்கிறீர்களா என நிருபர் கேள்வி. நியூஸ் தமிழ் நிருபர் தொடர்ந்து கேள்விகளை எழுப்பிய நிலையில் பேட்டியை பாதியில் முடித்துக் கொண்ட செங்கோட்டையன், இரட்டலைக்காக நீதிமன்றத்தை நாடினாரு, அவர் மீண்டும் கட்சியில் இணைக்கணும் அப்படின்னு கேட்பது நியாயமா? உங்களுக்கு நன்றாக தெரியும், காளிமுத்து என்ன விமர்சனம் செய்தார், வளர்மதி என்ன விமர்சனம் செய்தார், எவ்வளவு கேவலமான வார்த்தையை அம்மா இடத்திலே பேசினார். அவருக்கெல்லாம் அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லையா? அந்த அங்கீகாரத்தை கொடுத்த காரணத்தின் அடிப்படையிலே தான் அந்த இரண்டு தெய்வங்களும் இன்றைக்கு நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே குறிப்பிட்டேன். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு குறித்து பேசினாலே பதறுகிறார் இபிஎஸ். இபிஎஸ் பதறுவதற்கான காரணம் என்ன என்று டிடிவி தினகரன் கேள்வி. கொடநாடு கொலை வழக்க அதை பத்தி பேசினாலே பழனிசாமி பதறாருல, அது காரணம் என்னன்னு அவர்கிட்ட கேள்வி. ஜெயலலிதாவால் கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட துரோகிதான் டிடிவி தினகரன் என திண்டுக்கல் சீனிவாசன் விமர்சனம். செங்கோட்டையனை விட இபிஎஸ் வயதில் சிறியவர் என்றாலும் அவருக்கு அனைத்து தகுதியும் இருப்பதாகவும் பேட்டி. அம்மாவால் நீக்கப்பட்ட துரோகி திரு டிடிவி தினகரன் அவர்கள், அவர் சொல்லுவதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இல்லைங்க, ஒருத்தர் தாய் தந்தைக்கு முன்னால் கல்யாணம் இருந்தால் முன்னால் பிறந்திருப்பார், பின்னால் கல்யாணம் இருந்தால் லேட்டாக பிறந்திருப்பாங்க. திரு செங்கோட்டையன் அவர்கள் முன்னால் பிறந்திருப்பார். அந்த ஒரு தகுதியை தவிர எல்லா தகுதியும் அதோட அதிகமாக இருக்கிறனால தான் இறைவன் அருளை பெற்று இன்னைக்கு முதலமைச்சராக இருந்து இப்போ கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் இருக்கார். சென்னையில் மீண்டும் உயர்ந்த ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 90,480 ரூபாய்க்கு விற்பனை. மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. தெற்கு மியான்மர் கடலோர பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். எல்லை போராட்ட தியாகிகள் நாளில் குமரி தந்தை மார்ஷல் மணி, சிலம்பு செல்வ மாப்போசி ஆகியோருக்கு வீர வணக்கம் என முதலமைச்சர் எக்ஸ் பதிவு. போராடாவிட்டால் நமக்கு சொந்தமான நிலம் மட்டுமல்ல, வாக்குரிமையே கூட பறிப்போய்விடும் என்பதை அப்போதே காட்டி சென்ற தலைவர்கள் வழியில் உரிமைகளை காப்போம் என உறுதி. சென்னை கிண்டி சுற்றுச்சூழல் பூங்காவில் தோட்டக்கலை சார்பில் நாற்றுப்பண்ணை மற்றும் நீர்நிலைகளின் கரைகளை வலுப்படுத்தும் பணிகள் தொடக்கம். மரக்கன்று நட்டு பணிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கண்ணகி நகரில் அமைக்கப்பட்டு வரும் சிந்தட்டிக் கபடி மைதானம் அமைக்கும் பணியை வீராங்கனை கார்த்திகாவுடன் சேர்ந்து ஆய்வு செய்த துணை முதலமைச்சர். பெண்கள், மாணவிகள் உதயநிதியுடன் இணைந்து செல்ஃபி எடுத்து உற்சாகம். நவம்பர் 5ஆம் தேதியன்று அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு அழைப்பு. ராயப்பேட்டையில் உள்ள அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் கூட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. இபிஎஸ் தனது செயல்பாடுகளால் அதிமுகவை அழித்து பாஜகவை வளர்ப்பதாக விமர்சனம். செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கியது தொடர்பான கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு பதில். எடப்பாடியினுடைய அதிதீவிரமான அற்புதமான ராஜதந்திரமான நடவடிக்கைகளால் கொஞ்சம் கொஞ்சமாக கரையான் புற்றரிப்பது போல
இன்றைக்கு அதிமுகவை அவரே அரித்துக் கொண்டு பாரதிய ஜனதாவை வலுவாக்கின்ற முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். 4730 கோடி ரூபாய் மணல் ஊழல் குறித்து வழக்கு தொடர்ந்து விசாரிக்க திமுக அரசு அஞ்சுவது ஏன்? பெருந்தலைகள் உருளும் என அச்சமா என்று பாமக தலைவர் அன்புமணி கேள்வி. மக்கள் விரோத திமுகவிடமிருந்து மக்கள் சக்தியின் துணையோடு தமிழ்நாட்டை மீட்போம் என தவிக தலைவர் விஜய் சூளுரை. தமிழின் பெருமையும் தமிழ்நாட்டின் புகழும் உலகெங்கும் ஓங்கி ஒலிக்கட்டும் என கூறி தமிழ்நாடு நாள் வாழ்த்து தெரிவித்த விஜய். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் 2வது நாளாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை. 41 பேரை பலி கொண்ட இடத்தை அளவிடும் அதிகாரிகள். பாபநாசம் காரையார் அணையிலிருந்து பிசான பருவ சாகுபடிக்காக தண்ணீர் திறந்து வைத்த சபாநாயகர் அப்பாவு. அணையிலிருந்து நீர் இருப்பு மற்றும் வரத்தை பொறுத்து தேவைக்கேற்ப திறந்துவிட இருப்பதாகவும் அதிகாரிகள் தகவல். எல்லா தவறுகளுக்கும் பொதுநல வழக்கு போடுவது என்பது சர்வரோக நிவாரணி அல்ல என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. கோர்ட்டில் தவறான தகவல் அளித்த காவல் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் இது தொடர்பாக விதிகள் வகுக்க கோரியும் தாக்கலான பொதுநல வழக்கு தள்ளுபடி.